வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா அண்ட் நம்பர் தியரி சப்ஜெக்ட்டில் லீனியர் கான்கரன்ஸ் அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லீனியர் கான்கரன்ஸில் ரெண்டு விதமாக கேட்பாங்க ப்ராப்ளம்ஸு. அதாவது அந்த ரெண்டு விதமாக எப்படி கேட்பாங்கன்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டைப் எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். டிட்டர்மைன் வெதர் த கான்கரன்ஸ் 12x congruent 48 mod 18 is solvable and also the find all the solution if solvable. அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு இந்த கான்கரன்ஸ் ஈக்குவேஷன் சால்வபிள்னா நம்மளுக்கு அந்த சால்வபிள்னா அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதான் இந்த கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. அதாவது இது எப்படி நம்ம லீனியர் கான்கரன்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லீனியர் டியோஃபேண்டன் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். அதில் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனுமே இருக்கும். அதாவது நம்மளை 12x + 13y = 14 அந்தமாரி இருக்கும் அந்த ஃபார்மு. அதாவது அதில் நம்ம ஏபிசிட்டு நம்ம எடுப்போம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12x congruent 48 ரிமைண்டரு, அதுக்கப்புறம் 18 mod 18 அந்தமாரி உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தாலே உங்களுக்கு லீனியர் கான்கரன்ஸ் மூலமாக தான் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த லீனியர் கான்கரன்ஸ்க்கும் லீனியர் டியோஃபேண்டன் ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இப்போ ஆன்சர் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ மேக்ஸ்னால் ஜென்ரலாக ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். அதாவது கொஸ்டினில் என்ன கிவனோ அது ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ லீனியர் டியோஃபேண்டன் ஈக்குவேஷனுக்கும் நம்ம லீனியர் கான்கரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லீனியர் கான்கரன்ஸில் இது ஏ, இது பி, அதுக்கப்புறம் இது எம்மிட்டு எடுப்போம். இதே இது லீனியர் டியோஃபேண்டன் ஈக்குவேஷனில் உங்களுக்கு ஏஎக்ஸ் + by = c. அதாவது அது எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு 12x + 13y = 14 இருக்குன்னா அதில் 12 உங்களுக்கு ஏட்டு எடுப்போம், 13 உங்களுக்கு பிட்டு எடுப்போம், அதுக்கப்புறம் உங்களுக்கு 14 சிட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் ஏ பிக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிப்போம். ஆனால் லீனியர் கான்கரன்ஸில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இது ஏ பி அதுக்கப்புறம் எம் எடுப்போம் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம அதில் லீனியர் டியோஃபேண்டன் ஈக்குவேஷனில் ஏ பி ஜிசிடி கண்டுபிடிப்போம். நம்ம இதில் ஏ எம்முக்கு ஜிசிடி கண்டுபிடிப்போம். எம்னா என்னென்னா மாடுலோ, அதாவது மாடுலஸ், எந்த இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம் அதுக்கு தான் இந்த எம்மு. இப்போ இது எம்மு, இது பி, அதுக்கப்புறம் இது ஏ. கரெக்டாக இந்த ஏபிஎம் கரெக்டாக அசைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் இது ஏட் அசைன் பண்ணிட்டு இது பிட் அசைன் பண்ணிங்கன்னா தப்பாயிரும். அதனால் கரெக்டாக இது ஏ பி எம். இப்போ ஏ எம்முக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிச்சா அந்த ஜிசிடி வேல்யூ டிக்கு அசைன் ஆகணும். இப்போ ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியலனா, அந்த ஜிசிடி கண்டுபிடிக்கிற வீடியோ உங்களுக்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அது போய் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஜிசிடி ஆஃப் 12, 18 அதாவது ஏ எம். ஜிசிடி ஆஃப் 12, 18 6. அது டிட்டு வேல்யூக்கு அசைன் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது கேட்டிருக்காங்க கொஸ்டின், அதாவது சால்வபிளாக கண்டுபிடிக்கணும். சால்வபிளாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். சால்வபிளாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, டி டிவைட்ஸ் பி. டி டிவைட்ஸ் பினா டி பியால் டிவைட் ஆகுமா, அதாவது 6 48 டிவைட் பண்ணும். அதனால் நம்மளுக்கு இப்போது 6 டிவைட்ஸ் 48. அதனால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வபிள் எழுதிடுவோம். த ஈக்குவேஷன் இஸ் சால்வபிள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷன் சால்வபிளாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சால்வபிளாக இல்லாட்டி நீங்கள் இதோட நிறுத்திடலாம். ஸோ நாட் சால்வபிள்ட்டு. இப்போ 6 டிவைட்ஸ் 35. இப்போ இந்த பி 35 இருந்ததுன்னா உங்களுக்கு நாட் சால்வபிள்ட்டு வரும். அதனால் நீங்கள் இந்த சம்மை இதோட நிறுத்திடலாம். இப்போ சால்வபிள்னால உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, x = x0 + m/d × t. t ஒரு இன்டிஜர், t belongs to integer, 0 <= t <d. இந்த இது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு therefore x0 = 1 is a particular solution. இந்த x0 = 1 is a particular solution எதுக்கு வருது, எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். x0 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு x0 வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் 1 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க தெரியுமா, 12x congruent 48 mod 18. அந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த நம்பர் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு 48, அதாவது இப்போ 12 × 1. இப்போ 1 தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்ல, x0 = 1 எடுத்திருக்கோம். இப்போ 12 × 1 12. இந்த 48 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு -48. அப்போ 12 - 48 உங்களுக்கு 36. 36 இது 18 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அதாவது 18 × 2 36. ரிமைண்டர் 0 வரும்.
அந்தமாதிரி உங்களுக்கு ரிமைண்டரி எந்த நம்பர் இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த நம்பரை இந்த சைடு கொண்டு வரவும் மைனஸ் ஆகும். மைனஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாடில் இருக்கிற அந்த நம்பரால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகி உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸ் நாட்டோட வேல்யூ. இப்போ இதில் எக்ஸ் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுது, அதாவது 36. அதனால் நம்மளுக்கு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1ட்டு நம்ம எழுதியிருக்கோம். இட்ஸ் அ பர்டிகுலர் சொல்யூஷன்ட்டு. இப்போ எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷனில் எக்ஸ் நாட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எம் வந்து உங்களுக்கு வந்து எம் நம்மளுக்கு வந்து 18 டிவைடட் பை டி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 6 இன்டூ டி பிலாங்ஸ் டு சம் இன்டீஜர். இப்போது 6 நம்மளுக்கு 18 வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் போகும். அதனால் நம்மளுக்கு கடைசியாக ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3t கம்மா வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் எழுதியிருக்கேன். இந்த ரேஞ்ச் எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான், 0 லெஸ் தென் ஈக்குவல் டு டி லெஸ் தென் டி. இதனால் நான் வச்சுக்கோங்க. இது எதுக்கிட்ட நான் இப்போ சொல்கிறேன், எதுக்கு இந்த ரேஞ்சு நம்ம எழுதியிருக்கோம், எதுக்கு நான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்ட்டு. இப்போது 0 லெஸ் தென் ஈக்குவல் டு டி லெஸ் தென் 6. இப்போ வந்து when t ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 இது எப்படி எழுதுனேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வச்சு தான். அதாவது 0லேருந்து இந்த டி வேல்யூ வந்து 0லேருந்து 6, இந்த 6 எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டி நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த டி, அதனால் உங்களுக்கு அந்த டி வந்து உங்களுக்கு லெஸ் தென் டி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு 0 to 5 இது ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு இருந்தால் தான் உங்களுக்கு 0 to 6 வரைக்கும் எடுப்போம், 0 to 5. அதனால் அந்த டி ஈக்குவல் டு 0 to 5 வரைக்கும் எழுதியிருக்கேன். இதே 2 மார்க்ஸில் கேட்பாங்க உங்களுக்கு ஆன்சர், அதாவது எவ்வளோ இன்கான்கிரண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்தமாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் பாசிபிள் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த டி இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப்பை வச்சு உங்களுக்கு டி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த டி இப்போ இங்கே 6 கிடச்சிருக்குல்ல, அப்போனா 0 to 5, இல்லை டி ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா 0 to 4. அவ்வளோதான் உங்களுக்கு அந்த இன்கான்கிரண்ட் சொல்யூஷன்ஸ் இல்லை பாசிபிள் சொல்யூஷன்ஸ். அந்தமாதிரி 2 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த சம்மில் பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் 0 to 6 வரைக்கும்னால 0 to 5 வரைக்கும் நான் டி வேல்யூ சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இன்கான்கிரண்ட் சொல்யூஷன்ட்டு எதை சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே, அதாவது லீனியர் கான்கிரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சொல்யூஷன்ஸோட பேர் என்னென்னா இன்கான்கிரண்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு அந்த இன்கான்கிரண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுக்கு 2 மார்க்ஸ் சொல்லும் போது கூட. இப்போ வந்து இன்கான்கிரண்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 3t, அந்த 1 + 3tல உங்களுக்கு இந்த டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது 0 to 5 வரைக்கும் 1 + 3 of 0 வந்து உங்களுக்கு 1, 1 + 3 of 1 வந்து உங்களுக்கு 4, 1 + 3 of 2, 3 2s are 6 + 1 வந்து 7, 1 + 3 of 3 equal to 10, 1 + 3 of 4 equal to x equal to 13, 1 + 3 of 5 x equal to 15. இந்த 0 to 5 வரைக்கும் இந்த டீயில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் வேல்யூஸ் இதெல்லாம் வரும். அது தனியாக எடுத்து எழுதுங்க. 1 4 7 10 13 16. இப்போ வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 6 வேல்யூஸ் இருக்குது. அதான் நம்மளுக்கு இந்த டியும் கிடச்சிது, டி ஈக்குவல் டு 6. அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து 6 இன்கான்கிரண்ட் சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் இப்போ இந்த சம்மோட ஆன்சர். இதான் நம்மளுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சால்வபிளாட்டு. அந்த சால்வபிளாட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் சால்வபிள்னால் நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதேமாதிரி நம்ம சால்வபிள்னால சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அடுத்த ப்ராப்ளம் வந்து செகண்ட் டைப் ஆஃப் லீனியர் கான்கிரன்ஸ் எப்படி கேட்பாங்க. இப்போ அடுத்த ப்ராப்ளம் வந்து ஆக்னே அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அது எப்படி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபைண்ட் த இன்கான்கிரண்ட் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் கான்கிரன்ஸ் 3x கான்கிரண்ட் டு 1 mod 5. இப்போ வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி 2013-15 கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. இப்போ வந்து இந்த சம்மையும் அதே மாதிரி தான் போன சம் அப்ரோச் பண்ண மாதிரி தான் பண்ணணும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சின்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லீனியர் கான்கிரன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தமாரி சம் கொடுத்தாலும் இந்த நம்பர் எவ்வளோ தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு போன சம்மில் என்ன ஒரு ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன், இது 8 அசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேக்ஸ் டிசிப்ளின் தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த எந்த கிவனோ அது எழுதிருங்க. ஃபஸ்ட்டு 3x கான்கிரன்ஸ் டு 1 mod 5. அதில் வந்து நம்ம BM கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் A, M GCD கண்டுபிடிக்கணும். GCD கண்டுபிடிச்சி அந்த GCD கிடைக்கிற வேல்யூ வந்து Dக்கு அசைன் பண்ணணும். இப்போ வந்து இங்கே A வந்து உங்களுக்கு 3, அதுக்கப்புறம் M வந்து உங்களுக்கு 5. அதனால் ரெண்டுமே ப்ரைம் நம்பர்னால உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எப்போவுமே காமனாக எந்த நம்பர்னால் 1 தான். அதாவது நம்ம GCDனாலே காமனாக இருக்கிற நம்பரை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அந்தமாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 3யும் 5க்கும் நம்மளுக்கு காமனாக என்ன நம்பர் இருக்குன்னா 1. அதனால தான்
1 எடுத்திருக்கேன், ஈக்குவல் டு டிட்டு இருக்குது, அந்த டி வேல்யூக்கு 1ட்டு அசைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம சால்வபிளாக இல்லையாட்டு கண்டுபிடிப்போம். சால்வபிளாக இல்லையாட்டு எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்மளுக்கு வந்து டி டிவைட்ஸ் பி ஆட்டு பார்ப்போம். டியும் பியும் ரெண்டுமே 1 தான், அதனால் 1 டிவைட்ஸ் 1 கண்டிப்பாக. அதனால் நம்மளுக்கு வந்து த ஈக்குவேஷன் இஸ் சால்வபிள்ட்டு நம்ம எழுதிடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த இன்னொரு முக்கியமான இந்த சம்லே இந்த கொஸ்டின் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதாட்டி உங்களுக்கு மார்க்கே ஒரு 2 மார்க்காவது குறைச்சிருவாங்க. அதாவது த ஈக்குவேஷன் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். இது ஏன் த ஈக்குவேஷன் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டி ஈக்குவல் டு 1ட்டு கிடச்சிருக்குல, நான் போன சம்மில் உங்களுக்கு சொன்னேன் 2 மார்க்ஸு கேட்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஒரு லீனியர் கான்கிரன்ஸ் இந்தமாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு எவ்வளோ இன்கான்கிரன்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படி கேட்டாங்கன்னா, நான் வந்து இந்த டி வேல்யூ வச்சு உங்களுக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லணும், எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சொன்னேன். அந்தமாரி உங்களுக்கு இந்த டி வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அதாவது 1. அப்போது டி வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம போன சம்மில் நம்ம அந்த ஈக்குவேஷன் அந்த ரேஞ்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, 0 லெஸ் தென் டி லெஸ் தென் டிட்டு. அப்போ இதில் 1 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 1 நான் இது லெஸ் தென் ஈக்குவல் டு இருந்தால் 1 எடுத்துக்கலாம், வெறும் லெஸ் தென் இருக்கனால 1 எடுத்துக்க முடியாது. அதனால் வெறும் டி ஈக்குவல் டு 0 மட்டும் தான் இருக்கும், அதனால் அது 1. டி ஈக்குவல் டு 0 அது ஒரே வேல்யூ இருக்கிறனால அது யூனிக் சொல்யூஷன். அதனால தான் நம்ம therefore the equation has unique solution. இன்னும் உங்களுக்கு இந்த யூனிக் சொல்யூஷன் ஏன் போட்டேன் புரியலனா, இப்போ இந்த சம் ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு நம்ம the equation is solvable அந்த ஸ்டெப் நம்ம போன சம்மில் முடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுவோம். ஜென்ரல் சொல்யூஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும், x0 தேவைப்படும். x0 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம்மில் நம்ம x0 வேல்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம x0 வந்து எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 5ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு x0 ஈக்குவல் டு 1 போட்டு பார்ப்போம். 1 போட்டால் உங்களுக்கு 3 × 1 3 -2 உங்களுக்கு வந்து 5ஓட சின்ன நம்பர் ஆயிடுது, அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அதனால் உங்களுக்கு இப்போது 2 போட்டு பார்ப்போம். x ஈக்குவல் டு 2னா 3 2s 6, இந்த 1 வந்து இந்த சைடு போச்சுன்னா -1, 6 - 1 வந்து 5, 5 வந்து 5 1s 5 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இப்போ வந்து x ஈக்குவல் டு 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதனால் therefore x0 ஈக்குவல் டு 2 இஸ் அ பர்டிகுலர் சொல்யூஷன்ட்டு நம்ம எழுதிடுவோம். இப்போ வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அந்த ஃபார்முலா எழுதுங்க. x ஈக்குவல் டு x0 + m/d × t, t வந்து உங்களுக்கு பிலாங்ஸ் டு z. இப்போ இந்த சம்மில் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் எழுதலை, அதாவது 0 less than equal to t less than d. ஏன் எழுதலை அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த d ஈக்குவல் டு 1ட்டு உங்களுக்கு வந்ததுன்னா இந்த ரேஞ்ச் எழுதக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்குட்டு நம்ம ஏற்கனவே அசைன் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் நம்ம இந்த ரேஞ்ச் எழுதினாலே உங்களுக்கு வந்து மேக்ஸ் நீங்கள் புரிஞ்சு படிக்கலை அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் இந்த ரேஞ்ச் எழுதாங்க. எப்போவுமே இந்த யூனிக் சொல்யூஷன் எப்பவுமே d1 இருந்ததுன்னா இந்த ரேஞ்ச் எழுதாங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போது இந்த ஜென்ரல் சொல்யூஷன் x ஈக்குவல் டு x0 + m/d × t, அதில் x0 வேல்யூ நம்ம 2ட்டு கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 2ட்டு. m வந்து உங்களுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க, m ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் d வந்து நம்மளுக்கு 1ட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ d ஈக்குவல் டு 1 அதை சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது 2 + 5/1 × t, x ஈக்குவல் டு 2 + 5t, t பிலாங்ஸ் டு z. இந்த இது ரொம்ப முக்கியம் இந்த நோட்டேஷன். ஏன்னா t வந்து பிலாங்ஸ் டு சம் இன்டீஜர்ஸ் நம்ம அசைன் பண்ணுறோம். ஏன் சம் இன்டீஜர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது அந்த இன்கான்கிரன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு டீக்கு தானே வேல்யூ அசைன் பண்ணுறோம், அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ தானே. அதனால் இன்டீஜர் வேல்யூனா ஒரு நம்பர் தானே, அதனால தான் உங்களுக்கு t பிலாங்ஸ் டு z வந்து சம் இன்டீஜர்ஸ், அந்த நொட்டேஷன் தான் z. த இன்கான்கிரன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த இன்கான்கிரன்ட் சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் கான்கிரன்ஸ். அதனால் த இன்கான்கிரன்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது t ஈக்குவல் டு 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன் t ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு வந்து அது யூனிக் சொல்யூஷன் தான் இருக்குது சொன்னேன். யூனிக் சொல்யூஷனால் நம்மளுக்கு வெறும் 0 மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணி ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் t ஈக்குவல் டு 0ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 2 + 5 × 0, எனிதிங் × 0 வந்து 0 தான். அதனால் x ஈக்குவல் டு 2 இஸ் த யூனிக் இன்கான்கிரன்ட் சொல்யூஷன். இப்போ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.